Welcome to our channel. Today Bible verse in Tamil. டிபிவிடி குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடமெல்லாம் நம்மை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்து புத்தாண்டை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியரிடத்திலும் போதகரிடத்திலும் வீட்டிலுள்ள பெரியவர்களிடத்திலும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுவது வழக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு தேவை. ஆகவே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நீர் என்னை ஆசிர்வதியும், இந்த வருடம் முழுவதிலும் உம்முடைய கரமும் பிரசன்னமும் என்னோடு கூட இருக்கட்டும் என்று கேளுங்கள். இம்மைக்கும் மறுமைக்கும் நித்தியத்திற்கும் உரிய எல்லா ஆசிர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து தான் இறங்கி வருகின்றன. அவர்தான் எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் மூச்சுக்காரனர். அவர்தான் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதம். அவர்தான் தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆசிர்வதிக்கிறவர். இன்றைய வசனம் எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2026 ஆண்டு தேவனின் ஆசிர்வாதமான மழை பொழியும் காலமாகும். உங்கள் வாழ்க்கையில் வறண்டு பலன் கொடாமல் இருக்கிற பகுதிகள் அவருடைய பரிபூரணமான மழையினால் புத்துயிர் பெறும். பிரியமானவர்களே, 2026 ஆண்டுக்குள் நாம் அடியெடுத்து வைக்கும் வேளையில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது சாதாரணமான இன்னொரு ஆண்டாக மட்டும் அமைய போவதில்லை. தேவனுடைய ஆசிர்வாதத்தின் பெருமழை உங்கள்